என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஆகஸ்ட் 11ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு சாட்சிகளாய் இருப்பீர்கள். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் 6 முதல் 11 வசனங்கள் முடிய. என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியதல்ல. அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் 7ஆம் வசனம். சாட்சிகளாய் இருப்பீர்கள். நாம் இன்று வாசித்த பகுதியில் சீஷர்கள் இயேசுவிடம் இனிவரும் காரியத்தை குறித்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்டார்கள். இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பது எப்போது? இயேசுவின் பதிலை பார்க்கும்போது இத்தகைய, அதாவது எதிர்காலத்தை குறித்த பெருங்காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முயல்வது தேவையற்ற காரியம். ஏனெனில் அவற்றை குறித்து வைத்திருப்பவர் தேவன். மனிதர்களாகிய நாம் அதை அறிந்து கொள்ள முயல்வது அவசியமன்று. மேலும் அதைவிட முக்கியமான காரியம் நாம் சாட்சிகளாய் வாழ்வதுதான். கிறிஸ்து செய்த நன்மைகள், அற்புதங்களை வெறுமனே வாயால் சொல்லுவது கூட அல்ல, அவர் காட்டிய வழியில் அவர் பெயருக்கு மகிமை உண்டாக்கும் வகையில் வாழ்ந்து காட்டுவதுதான் சிறப்பாகும். இதை விட்டுவிட்டு இன்று பல ஊழியர்கள் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து முன்னுரைப்பதில் ஈடுபட்டிருப்பது வருந்தத்தக்கது. தேவன் எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிறார். மனிதர்கள் அதை அறிய வேண்டிய அவசியம் என்ன? தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் சொன்ன வேத வழிகளை அறிந்து வாழ்வதே மெய்யான சாட்சி. இதையே அவரும் எதிர்பார்க்கிறார். விசுவாசம். அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் 11இல் இந்த இயேசுவானவர் மறுபடியும் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் முழுமையாய் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசித்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதியபடி அவர் சர்வலோக நியாயாதிபதியாக வருவார். ஒரு நீதிபதியின் முன் குற்றவாளியாக அல்லாமல் தேவனுடைய பிள்ளையாக, பாவங்கள் கழுவப்பட்டவர்களாக, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக நிற்க வேண்டும். இதுவே நம் பொறுப்பு. இதற்காக கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம். இருதயங்களை சுத்தப்படுத்துவோம். அப்போது பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளங்களில் வந்து நம்மை ஆண்டு வழிநடத்துவார். அது போதும். சாட்சி சொல்வது சிறந்தது. சாட்சியாக வாழ்வது சால சிறந்தது. சாட்சி சொல்வது சிறந்தது. சாட்சியாக வாழ்வது சாலச் சிறந்தது. சாட்சியாய் வாழ்ந்திடுவோம் சகோதரா, சாட்சியாய் வாழ்ந்திடுவோம் சகோதரி, சாட்சியாய் வாழ்ந்திடுவோம் சபையோரே, சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். கர்த்தரை உயர்த்திடுவோம், உலகில் அவர் நாமம் தொழுதிடுவோம், என்றும் அவரையே உயர்த்திடுவோம், நாளும் சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். ஜெபம். தேவாதி தேவனே, நான் உமக்கு மகிமை உண்டாக்கும் பிள்ளையாக, நல்ல சாட்சியாக வாழ கற்றுத்தாரும். ஆமேன்.